முன்னொரு காலத்தில் எந்த பறவைகளுக்குமே நிறம் இல்லை, அதனால் ஈஸியாக வேட்டையாடிடுவாங்க. அதனால் பறவைகள்லாம் சேர்ந்து கடவுளை போய் நோக்கி போகிறாங்க. அப்போ விநாயகர் வராரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, எனக்கு நிறமே இல்லை அப்படின்னு சொன்னதும் இவனும் இதேமாரி அடுத்த 8வது நாள் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே அங்கேயே மறுபடியும் வர்றாங்க. அந்த பிறகு கடவுளை எட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் கிளி வந்து கேட்குது, நான் மரத்தில் இருக்கனால எனக்கு மர கலர் தங்கினதும் தந்துடுறாரு. அதுக்கப்புறம் குருவி வருது, நான் வேர்லேயும் மண்ணிலையும் வேட்டையாடுவேன், அதனால் எனக்கு அந்த கலர் தாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களும் தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் வருது, எனக்கு எல்லா கலர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே விநாயகர் தந்துடுறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாத்தையும் முடித்த பிறகு லாஸ்ட்டாக 2 பறவை மட்டும் லேட்டாக வருது, குயிலும் காக்காவும் வருது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கலரில் எல்லா கலரையும் கலந்து தாங்க அப்படின்னு கேட்குறாங்க 2 பேரும். அப்போ அந்த இடத்துல கருப்பு கலரில் உருவாகுது, அதே தந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க சந்தோஷமாக போயிறாங்க. அப்போ கொக்கும் வாத்தும் கிண்டல் பண்ணாங்க. அப்போ காக்கா சொல்லுது, என்கிட்ட இருக்க கருப்பு கலரே உன்கிட்ட இல்லைன்ட்டு இவங்க